வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரூட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சிப்போம். இப்போ பால் காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 to 15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 10 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆட் பண்ணுறதுனால கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட முந்திரி கம்மியாக இருக்குது, பாதாமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 இருந்தால் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் எந்த பருப்பு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பாலோடு சேர்த்து. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் பாலை நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். நல்லா ஆறட்டும் பால். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது பால் ஆறிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் சுகர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் ஏலக்காய் எல்லாமே பால் அரை சூடாக இருக்கும் போதே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நமக்கு பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இது கூட ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஆப்பிள், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு, வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது மட்டும்தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட வேறு ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பர்டிகுலராக எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நல்லா ஜில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes வச்சு குடித்தாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃப்ரூட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீ உங்கள் வீட்டில் என்ன பழம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் பாயசம் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பாதாம் முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணணும் இல்லை, பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இந்த பழங்களோடு சேர்த்து இந்த பாயசத்தை சாப்பிடல அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில டைம் குழந்தைங்களுக்கு இந்த பழங்கள்னாலே பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க பழங்கள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் மறந்துடாமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.